Hi dears, Assalamu alaikum. Welcome to Chichimi Edits. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருப்பீங்கன்னு நம்புறேன். அல்ஹம்துலில்லாஹ் நானுமே நலமா இருக்கிறேன். நீண்ட நாளைக்கு பிறகு ஒரு நியூ வீடியோல உங்களை எல்லாரையும் மீட் பண்றதுல ரொம்பவே சந்தோஷம். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு டே இன் மை லைஃப் தான். நான் மார்னிங் டு ஈவினிங் வரைக்கும் என்னென்னலாம் செஞ்சேன்னு நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் எண்ட் வரைக்கும் பாருங்கள். நீங்கள் எங்களோட சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இன்றைக்கி மார்னிங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் யூனிவர்சிட்டிக்கு போகிற மாதிரி தான் இருந்துச்சு. யூனிவர்சிட்டி பார்த்தீங்கன்னா 2 months ஸ்ட்ரைக்கில் இருந்துட்டு இப்போ தான் எகெயின் ஸ்டார்ட் ஆகிக்குது. ஸோ எங்களுக்கு அசைன்மெண்ட் சப்மிட் பண்ண வேண்டிய தேவை இருந்துச்சு. ஸோ நானும் என் ஃப்ரெண்டும் இன்றைக்கி யூனிவர்சிட்டிக்கு வந்தோம். நான் போய்த்து கொஞ்சத்துலேயே என் ஃப்ரெண்டும் வந்துட்டா. 2.5 months உள்ள கதைகள் எல்லாம் இருந்துச்சு இல்லையா, எல்லாத்தையும் கதைச்சி முடிச்சுட்டு தான் எங்களோட அசைன்மெண்ட்டை சப்மிட் பண்ணுறதுக்கு போனோம். ஓப்பன் யூனிவர்சிட்டியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபர்ஸ்ட் டே நாங்கள் கெட் எக்ஸாம் செய்யணும். அதை செஞ்ச பிறகு அசைன்மெண்ட் கொடுக்கும். இது ரெண்டையும் அவங்க கரெக்ட் பண்ணிவிட்டு இதில் எலிஜிபிளான மார்க்ஸ் எங்களுக்கு வந்துச்சுன்னு சொன்னால் தான் எங்களை ஃபைனல் எக்ஸாம் எழுதுறதுக்கு எலோவ் பண்ணுவாங்க. ஸோ இதை நாங்கள் கவனமாக செஞ்சிடணும். அப்போ தான் எங்களுக்கு ஃபைனல் எழுத இயலுமாயிக்கும். அசைன்மெண்ட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் டிஸ்பேட்ச் யூனிட்டில் தான் நாங்கள் சப்மிட் பண்ணணும். அங்கே போயிட்டு சப்மிட் பண்ணிவிட்டு எங்களுக்கு லைப்ரரிக்கு கொஞ்சம் போக வேண்டிய தேவை இருந்துச்சு. ஸோ நானும் என் ஃப்ரெண்டும் லைப்ரரிக்கும் போய்த்து எங்களை வேலைகளை முடிச்சுட்டு தான் வந்தோம். இந்த ஈவினிங் எப்படி போகும்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் டியூஷனில் தான் போகும். நான் கிளாஸஸ் வைக்கிறேன், சின்னவங்களுக்கு கிளாஸஸ் வைக்கிறேன். அடுத்தது ஆஃப்டர் A-levelsக்கு நான் ஸ்போக்கன் சிங்கள கிளாஸ் வைக்கிறேன். அண்ட் அந்த சிங்கள மீடியம் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு செகண்ட் லாங்குவேஜ் தமிழ் அவங்களுக்கு படித்து கொடுக்குறேன். ஸோ இன்றைக்கி சின்னவங்க தான் வந்திருந்தாங்க. நான் எப்படின்னு பார்த்தீங்கன்னா சின்னவங்களோட இருக்க ரொம்பவே ஆசை. அவங்களோட கதைகள், அவங்களோட வேலைகள் எல்லாம் பார்க்குறதுக்கு எனக்கு அவ்வளோ ஒரு இன்ட்ரெஸ்ட். ஸோ எனக்கு இந்த டியூஷன் டைம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஜொலியாக ஃபன்னாக போகும். அவங்களுக்கு எல்லா விஷயத்தையும் படித்து கொடுத்துட்டு என்ன ஈவினிங் ஒவ்வொரு நாளும் இப்படி தான் கழியும். முன்னெல்லாம் சாட்டர்டே சண்டே தான் நான் என்னோடய டியூஷன் எல்லாம் போட்டிருந்தேன் இவங்களுக்கு. பட் இப்போ நான் படிக்கணுன்றதால சாட்டர்டே சண்டே நான் பிஸின்றதால இவங்களுக்கு வீக் டேஸ்லேயே கிளாஸ் நான் அரேஞ்ச் பண்ணிக்கிறேன். இவங்க இவங்களோட மദ്രസാவெல்லாம் முடிச்சுட்டு இவங்களுக்கு ஃப்ரீ இருக்கிற டைமுக்கும் எங்களோட வீட்டில் படிப்பாங்க. அஞ்சு மணிக்கெல்லாம் இவங்களோட டியூஷன் முடிஞ்சிட்டுது. டியூஷன் விட்டதும் நான் எங்கே போயிட்டு கொண்டிருக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா எங்களோட தாத்தோட வீட்டுக்கு தான். எங்களோட வீட்டிலிருந்து தாத்தோட வீட்டுக்கு 1 கிலோமீட்டர் கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் தூரம் இருக்குது. ஸோ நான் வாப்போட தாத்தோட வீட்டுக்கு தான் போய்த்து கொண்டிருக்கிறேன். எவ்வளோ தான் இருந்தாலும் எங்களோட தாத்தோட பிள்ளைகளுக்கு நான் வாரேன்டா சாட்சி வாரேன்னு சொன்னால் அவ்வளோ ஒரு ஹாப்பி. அவங்களுக்கு பெருநா மாறின்னு தான் சொல்லணும். நைட் இன்றைக்கி சின்ன ஒரு ஷாப்பிங் ஒன்று போகணுன்னு சொல்லி தான் நானும் தாத்தம் பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ போயிட்டு வர லேட் ஆகுன்றதால டின்னருக்கு நாங்கள் சாப்பிட்றதுக்கு ரைஸ் செஞ்சு வச்சுட்டு தான் நாங்கள் போனோம்.
டே டைமில் போகிறத விட நைட் டைமில் ஷாப்பிங் போகிறது தான் எங்களை பொறுத்தளவில் வந்து ஈஸின்னு சொல்லணும். ஏன்னா டே டைமில் நிறைய பேர் வந்து இருப்பாங்க, நிறைய கஸ்டமர்ஸ் இருக்கிறதால எங்களுக்கு ஒழுங்கான கலெக்ஷன்ஸ் வந்து பார்த்துக்கொள்ளலாம் போகிறேன். ஸோ நைட்டில் வந்த நேற்றுக்கு நிறைய ஆக்கள் குறவு. இந்த மாதிரி தான் இன்றைய நாள் வந்து எனக்கு ஸ்பெண்ட் ஆகிச்சு. இந்த வீடியோவை பார்த்து நீங்கள் எல்லோரும் வந்து என்ஜாய் பண்ணிப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை எல்லாரையும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டேக் கேர், பாய்.